வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். தொடர்ந்தும் கைதிலிருந்து தப்பிக்க தேசபந்து தென்னக்கோன் பிரயத்தனம். ரீட் மனுவை விசாரிக்காமல் வழக்கை தள்ளுபடி செய்த நீதிமன்றம். சூடு பிடிக்கும் குட்டித் தேர்தல். இன்று முதல் வேட்புமனுக்கள் கையேற்பு. பல எண்ணிக்கையிலான கார்கள் பெருந்தொகை பணத்துடன் வசமாய் மாட்டிக்கொண்ட திருகோணமலை திருடர்கள். போலீசாரின் வீரச்செயல். 11 வயதினரின் பெரும் பரீட்சை இன்று ஆரம்பம். இடையூறு விளைவிப்போருக்கு காத்திருக்கிறது கடும் நடவடிக்கை. பரீட்சைகள் திணைக்களம் எச்சரிக்கை. ட்ரம்பின் வியூகத்திற்கு அடிபணியா புட்டின். நேட்டோவிலிருந்து உக்ரைனை விலகக் கோரி ரஷ்யா தொடர் அழுத்தம். உலக கிண்ணத்தை இலங்கை அணி கைப்பற்றி 29 வருடங்கள் நிறைவு. தொடர்வன உள்நாட்டு செய்திகள். தாம் கைது செய்யப்படுவதை தடுத்து உத்தரவிடுமாறு கோரி பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனால் தாக்கல் செய்யப்பட்ட ரீட் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. குறித்த ரீட் மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாமலேயே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் இன்று முற்பகல் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்படுவதற்கு முன்னரே தனது சட்டத்தரணிகளூடாக அவர் புதிய நகர்த்தல் பத்திரம் ஒன்றை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்தார். தமது சேவை பெறுநரினால் வழக்கு தொடர்பான மேலதிக ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக குறித்த நகர்த்தல் பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான கால அவகாசத்தை பெற்றுத்தருமாறு கோரி புதிய நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வெலிகம பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நடாத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்யுமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் தாம் கைது செய்யப்படுவதை தடுத்து நிறுத்துமாறு கோரி தலைமறைவாகியுள்ள தேசபந்து தென்னக்கோன் தனது சட்டத்தரணிகளூடாக கடந்த 12ஆம் தேதி நகர்த்தல் பத்திரத்தை தாக்கல் செய்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் இன்று முதல் கையேற்கப்படுவதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 20ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை மாத்திரமே வேட்புமனுக்களை சமர்ப்பிக்க முடியும். நாடளாவிய ரீதியில் உள்ள 336 சபைகளுக்கு இன்று முதல் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொண்ட பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட உள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்காளர்களுக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று நள்ளிரவுடன் நிறைவு பெற உள்ளது. திருகோணமலை கடற்கரையில் இளம் தம்பதியினரை அச்சுறுத்தி அவர்களின் கார், பணம் மற்றும் நகைகள் 3 பேர் கொண்ட குழுவினர் நேற்று பகல் திருடிச் சென்றுள்ளனர். திருகோணமலை கடற்கரையில் இளம் தம்பதியினரை அச்சுறுத்தி அவர்களின் கார், பணம் மற்றும் நகைகளை 3 பேர் கொண்ட குழுவினர் நேற்று பகல் திருடிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் திருகோணமலை போலீஸ் நிலையத்தில் செய்யப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதற்கமைய கிண்ணியா பாலத்திற்கு அருகில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போது திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். திருகோணமலையை சேர்ந்த 34 மற்றும் 35 வயதான 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இளம் தம்பதியினரிடம் திருடப்பட்ட கார், அவர்களிடம் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் என்பவற்றுடன் சந்தேக நபர்கள் பயணித்த காரும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றைய சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. காபோத சாதாரண தர பரீட்சை இன்று ஆரம்பமாகியுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சை இன்று ஆரம்பமாகின்றது. இம்முறை கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சைக்கு நாடளாவிய ரீதியில் 4,74,147 பேர் விண்ணப்பித்துள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அவர்களில் 3,98,182 பேர் பாடசாலை விண்ணப்பதாரிகள் எனவும் 75,968 பேர் தனிப்பட்ட விண்ணப்பதாரிகள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உரிய நேரத்துக்கு முன்பதாகவே பரீட்சை நிலையங்களுக்கு செல்லுமாறும் தேவையான உபகரணங்களை மட்டும் எடுத்துச் செல்லுமாறு பரீட்சைகள் ஆணையாளர்
எம் ஜீவராணி புனிதா கோரிக்கை விடுத்துள்ளார். பரீட்சைக்கான விதிமுறைகளை மீறி எவராது செயற்பட்டால் அது பரீட்சை குற்றமாக கவனத்தில் கொள்ளப்பட்டு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அடையாள அட்டைகள் 3 அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. பரீட்சைகளுக்கு பரீட்சார்த்திகள் தமது ஆள் அடையாளத்தை நிரூபிப்பதற்காக ஆட்பதிவு திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட தேசிய ஆள் அடையாள அட்டை அல்லது செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு அல்லது செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரத்தை அவர்கள் பரீட்சை நிலையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் தமது அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக. அதேவேளையில் சில பரீட்சார்த்திகளுக்கு ஆட்பதிவு திணைக்களத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்ற தற்காலிக அடையாள அட்டையும் அனுமதிக்கப்படும். பரீட்சார்த்திகள் தேவையற்ற பொருட்களை பரீட்சை நிலையத்துக்கு எடுத்து செல்லலாகாது. குறிப்பாக பாடக்குறிப்புகள் அல்லது புத்தகங்கள், கொப்பிகள் அல்லது இலத்திரனியல் உபகரணங்கள், தொலைபேசிகள், செல்லிட தொலைபேசிகள் போன்றவற்றை பரீட்சார்த்திகள் பரீட்சை நிலையத்துக்கு எடுத்து செல்ல முடியாது. இவைகள் தடை செய்யப்பட்ட பொருட்கள். இவைகள் எடுத்து செல்லப்படுகின்ற பரீட்சார்த்திகள் பரீட்சையில் எழுதுவதிலிருந்து தடை செய்யப்படுவார்கள். அதேவேளை அவர்கள் 5 வருடங்களுக்கு பரீட்சை எழுதுவது நிறுத்தி வைக்கப்படும். அவர்கள் பரீட்சை சட்டத்தின்படி தீர்ப்புக்கு உள்ளாவார்கள். எனவே பரீட்சார்த்திகள் தமக்கு உரிய பொருட்களை மட்டும் பரீட்சை நிலையத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். அனுமதி அட்டை, தம்முடைய அடையாளத்தை நிரூபிப்பதற்கான ஆள் அடையாள அட்டை மற்றும் எழுது கருவிகள், நீல கருப்பு நிற பேனை, பென்சில் மற்றும் தேவைப்படின் தண்ணீர் போத்தல்கள் எடுத்து செல்ல முடியும். செல்லிட தொலைபேசிகள் பணிக்குழுவினர்களுக்கும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. மேற்பார்வையாளர், மேலதிக உதவி மேற்பார்வையாளர்கள் தவிர்ந்த ஏனைய பணிக்குழுவினர் எவரும் செல்லிட தொலைபேசிகளை பரீட்சை நிலையத்திற்கு எடுத்து செல்ல முடியாது. அது தடை செய்யப்படுகின்றது. கடந்த காலங்களில் இவ்வாறு எடுத்து சென்றவர்கள் மோசடி நடவடிக்கைகளில் நேர்மையின செயல்களில் ஈடுபட்டிருந்ததனால் இவர்கள் தொடர்பாக நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. சிலர் தமது தொழிலிலிருந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். எனவே பணிக்குழுவினராக நியமனம் பெற்றவர்கள் தயவு செய்து இந்த செல்லிட தொலைபேசி எடுத்து செல்வதிலிருந்து நிறுத்தி வைக்குமாறு வேண்டப்படுகின்றார்கள். வானிலை அவதான நிலையம் இந்த காலப்பகுதியில் வானிலை காலநிலை தொடர்பான தகவல்களை தந்து கொண்டே இருக்கின்றது. இது தொடர்பாக நீங்கள் ஊடகங்கள் மூலம் தகவல்களை பெற்று பரீட்சை நிலையங்களுக்கு செல்லுகிற பரீட்சார்த்திகள் விசேட அவதானத்தில் இருந்து பரீட்சை நிலையங்களை சென்றடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. காலநிலை தொடர்பான காலநிலை மாற்றங்கள் தொடர்பான அறிக்கை அவ்வப்போது வெளியிடப்படுகின்றது மட்டுமல்ல, இலங்கையின் எந்த பகுதியிலாவது தொடர்பாக பாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் இடத்து இடர் முகாமைத்துவ நிலையம் முப்படையினரோடும் போலீசாரோடும் பரீட்சார்த்திகளுக்கு உதவ தயாராக இருக்கின்றார்கள். அவை இவர்கள் 117 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு, அவர்களுடைய நேரடி தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்வதன் மூலம் உரிய நேரத்திற்கு உரிய பரீட்சை நிலையங்களுக்கு செல்ல முடியும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நுவரெலியா பொகவந்தலாவ தெரேசியா தோட்டத்தில் வீடொன்றுக்குள் இருந்து கணவன் மனைவி சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். நுவரெலியா பொகவந்தலாவ தெரேசியா தோட்டத்தில் கணவன் மனைவி சடலங்களாக மீட்பு. நுவரெலியா பொகவந்தலாவ தெரேசியா தோட்டத்தில் வீடொன்றுக்குள் இருந்து கணவன் மனைவி சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். வீட்டில் இருந்த இருவரின் நடமாட்டம் இல்லாமல் இருந்ததால் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 38 வயது சின்னையா விஜயகுமார் என்பவரும் 37 வயது பெருமாள் கௌரி என்பவருமே சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். இவர்களின் உயிரிழப்பு தொடர்பில் சந்தேகம் நிலவுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மீட்கப்பட்ட சடலங்கள் சட்ட வைத்திய அதிகாரியின் பிரேத பரிசோதனைக்காக டிக்கோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொகவந்தலாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மாத்தறை மிதிகம பகுதியில் துப்பாக்கி பிரயோகம். மாத்தறை மிதிகம பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது இன்று அதிகாலை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது வீட்டின் முன்பக்க சுவர் மற்றும் ஜன்னல்களுக்கு துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எனினும் வீட்டில் இருந்த எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என போலீசார் கூறினர். துப்பாக்கி பிரயோகம் நடாத்தப்பட்டமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. துப்பாக்கி பிரயோகம் நடாத்தியவர்களும் அடையாளம் காணப்படவில்லை. சம்பவம் தொடர்பில் மிதிகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
மாத்தறை திக்வெல்ல நெல்லெல்ல மீன்பிடி துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்ட 2 படகுகள் தீக்கிரையாகியுள்ளன. மாத்தறை திக்வெல்ல நெல்வெல்ல மீன்பிடி துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த 2 படகுகள் தீக்கிரையாகியுள்ளன. தற்போது தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். படகில் தீப்பிடித்தமை தொடர்பில் எவர் மீதும் சந்தேகம் இல்லை என படகு உரிமையாளர்கள் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர். எனினும் படகில் தீ பரவியமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. மட்டக்களப்பு ஆரியம்பதி பகுதியில் பெருந்தொகை போதை வில்லைகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 3492 போதை வில்லைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காங்கேயனோடை பகுதியை சேர்ந்த 35 வயதான ஒருவரே சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்வன சர்வதேச செய்திகள். நேட்டோவில் இருந்து உக்ரைன் விலக வேண்டும் என ரஷ்யா தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் இடம்பெற்ற அமெரிக்காவிற்கும் யுக்ரைனுக்குமான சந்திப்பை தொடர்ந்து சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு ரஷ்யா இணக்கம் தெரிவித்துள்ளது. சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு ரஷ்யா இணங்கியதை தொடர்ந்து சில நிபந்தனைகளையும் முன்வைத்துள்ளது. உக்ரைன் நாடு நேட்டோவில் இருந்து விலக வேண்டும் என ரஷ்யா தற்போது குறிப்பிட்டுள்ளது. மேலும் யுக்ரைனானது சமாதான ஒப்பந்தத்தில் நடுநிலையாக செயற்பட வேண்டும் எனவும் ரஷ்யா வலியுறுத்தியுள்ளமை முக்கியமானது. உலக கிண்ணத்தை இலங்கை அணி கைப்பற்றி 29 வருடங்கள் நிறைவு. 29 வருடங்களுக்கு முன்னர் இன்று போன்றதொரு நாளில் இலங்கை கிரிக்கெட் அணி உலக கிண்ணத்தை சுவீகரித்தது. 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற 50 ஓவர்கள் கொண்ட உலக கிண்ண கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்திய இலங்கை அணி வெற்றி வாகை சூடியது. பாகிஸ்தானின் லாகூர் மைதானத்தில் இந்த போட்டி நடைபெற்றது. அர்ஜுன ரணதுங்கவின் தலைமையில் இலங்கை அணி களமிறங்கி உலக கிண்ணத்தை கைப்பற்றி எம் தாய் நாட்டிற்கு பெருமை சேர்த்தது. இந்நிலையில் இந்த வருடம் பாகிஸ்தானின் லாகூர் மைதானத்தில் நடைபெறும் 20 ஓவர்கள் கொண்ட உலக கிண்ண கிரிக்கெட் போட்டிக்கு இலங்கை அணி தகுதி பெறவில்லை என்பதே கிரிக்கெட் ரசிகர்களின் ஆதங்கமாகும். இத்துடன் நமது டிவியின் மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.